அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய மறுநாள், அதாவது மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை. தங்கம் வெள்ளி போன்ற உயர் ரக ஆபரணங்கள் சேர 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வர உங்கள் கைவிரலை 10 நிமிடங்கள் இப்படி மடித்து வையுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி பூஜைகள் செய்ய முடியாதவங்க மற்றும் வழிபாடுகள் செய்ய முடியாதவங்களுக்காக எளிமையான அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் அக்ஷய திருதியினாலே அன்றைய தினம் தங்கம் வெள்ளி போன்ற உயர் ரக ஆபரணங்களை வாங்குவது பொன்பொருள் சேர்க்கையை அது அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்தின் விலை தினமுமே ஒரு புதிய உச்சத்தை தொடுதுங்க. எல்லாராலையும் தங்கம் வாங்குவது கொஞ்சம் கடினமான விஷயம். சோ தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் நாணயங்களை வாங்க முடியாதவங்களுக்காக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான ஒரு சூட்சம வழிபாட்டு முறையை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த அக்ஷய திருதியைக்குள் உங்கள் வீட்டில் தங்கம் நிறைவாக இருக்கும். இந்த எளிமையான வழிபாட்டை செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. விரல்களை எப்படி மடக்கி வைக்கணும், எந்த நேரத்தில் இதை செய்யணும்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு சின்ன முக்கியமான தகவல். நிறைய பேர் நீங்க நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்த விஷயம், தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றோம். சோ இதற்கே நேரம் கொஞ்சம் சரியா இருக்குங்க. இருந்தாலும் நீங்க நிறைய பேர் தொடர்ந்து கேட்கறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 பேருக்காவது ஜாதகங்கள் பார்த்து சொல்லணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஜாதக கட்டம் பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் இருக்குங்க, சார்ஜஸ் இருக்கு. ஒரு சின்ன விண்ணப்பம், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஏன்னா தொடர்ந்து நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால டீம்ல போன் அட்டன் பண்ணவே முடியலன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான தகவல்களை அவங்க கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்கள் மட்டும் தான் நம்மால பார்க்க முடியறதுனால மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு மே 30ஆம் தேதிக்கு பிறகுதாங்க அப்பாயின்மெண்ட் டேட் கிடைக்கும். அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் உங்களுக்கு கொடுத்ததற்கு பிறகு அந்த டைம்ல நானே உங்களுக்கு போன் கால் பண்ணி பலன்களை சொல்லுவேங்க. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். அக்ஷயம் அப்படின்ற வார்த்தைக்கு தேயாத குறையாத அப்படின்றது பொருள். இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய எந்த ஒரு மங்களகரமான பொருட்களாக இருந்தாலும் அது பல மடங்காக பெருகும். குபேரர் தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்ற நாள் இந்த அக்ஷய திருதியை. சித்திரை மாதத்தின் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய திருதியை திதியை நம்ம அக்ஷய திருதியையாக எடுத்துக்கிறோம். இந்த அற்புதமான நாளில் தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்கினால் அது பல மடங்காக பெருகும். தங்கம் வாங்க முடியாதவர்களுக்காக தங்கத்திற்கு நிகரான சில பொருட்களை நம்ம சேனல்ல ஆல்ரெடி கொடுத்திருக்கோம். அந்த பொருட்களை வாங்கினாலே தங்கம் வாங்கியதற்கான பலன்கள் கிடைக்கும். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால வெளியே போய் இந்த பொருட்களை வாங்க முடியாதவங்க வீட்டிலிருந்தே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான ஒரு தாந்திரிகத்தை நீங்க செய்தாலே போதும், 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், தங்கம் வெள்ளி வாங்குறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண கூடாதான்னு. அப்படி கிடையாதுங்க. நீங்க தங்கம் வெள்ளி வாங்கினாலும் சரி, அதற்கு இணையான வேறு பொருட்களை வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அக்ஷய திருதியை அன்று தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குவதற்கும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவதற்கான நேரத்தையும் இப்ப நம்ம கிளியரா பார்க்கலாம். மே மாதம் 10ஆம் தேதி விடியற் காலை 5:33 முதல் காலை 7:10
14 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். அடுத்ததாக காலை 8 மணி 56 நிமிடங்கள் முதல் காலை 10:30 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். அடுத்து மதிய நேரம் பார்த்தோம்னா 12:18 மணி முதல் மதியம் 2 மணி வரை இருக்கும் நேரம். சாயங்கால நேரத்தில் பார்த்தோம்னா மாலை 5 மணி 21 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 2 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல எந்த நேரத்தில் வேணாலும் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்கலாம், அல்லது தங்கத்திற்கு இணையான பொருட்களையும் இந்த நேரத்தில் வாங்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த வருடம் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமையும் அக்ஷய திருதியையும் சேர்ந்து வருவது மிக மிக விசேஷம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். மகாலட்சுமி தாயாருடைய அற்புதமான முத்திரையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை நோக்கி நீங்க உட்காரணும். ஈஸ்ட் ஆர் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம், ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுக்கலாம், அல்லது மனை பாய் வச்சிருக்கீங்கன்னா அதன் மீது கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க மற்றும் கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த முத்திரையை நம்ம கையில போட்டு உட்காரணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியுது பாருங்க, இதுதான் மகாலட்சுமி தாயாரின் முத்திரை. 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய முத்திரை இது. இந்த முத்திரையை நீங்க கையில புடிச்சுக்கிட்டு மடியிலையும் நீங்க கையை வச்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் தூக்குன மாதிரியும் நீங்க வச்சுக்கலாம். இந்த முத்திரையை குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம கையில வச்சிருக்கணும். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட அக்ஷய திருதியை நாளில், அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அக்ஷய திருதியை அன்று மகாலட்சுமி தாயாரின் இந்த முத்திரையை நம்ம கையில வச்சுக்கிட்டு ஆற்றல் மிக்க ஒரு பீஜாட்சரம் இருக்குங்க, அதை நாம் ஜபம் செய்யும் போது 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். நாம் சொல்ல வேண்டிய அந்த பீஜம் ஸ்ரீம் வசி வசி, ஸ்ரீம் வசி வசி, ஸ்ரீம் வசி வசி. மகாலட்சுமி தாயாரின் பீஜாட்சரம் இது. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. மகாலட்சுமி தாயாரின் முத்திரையை நீங்க கையில வச்சுக்கிட்டு 10 முதல் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த பீஜாட்சரத்தை நம்ம சொல்லலாம். 10 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரையை நீங்க செய்றீங்கன்னா அந்த 10 நிமிடங்கள் இந்த பீஜாட்சரம் நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் அதிகமா டைம் இருக்கிறவங்க 20 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் வரைக்கும் கூட அந்த முத்திரையை கையில பிடிச்சுக்கிட்டே இந்த பீஜாட்சரத்தை நீங்க சொல்லலாம். வாய் விட்டும் சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயே கூட நீங்க சொல்லிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல அக்ஷய திருதியை அன்னைக்கு இப்ப நம்ம பார்த்த முத்திரையை நீங்க புடிச்சுக்கிட்டு இந்த பீஜாட்சரத்தை சொல்லி பாருங்க. அடுத்த வருடத்திற்குள் தங்கமும் வெள்ளியும் உங்கள் வீட்டில் நிறைவாக இருக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.